சாயில் டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து அக்யூரேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ் விட்டு தூக்கிடுவேன். ரைட்டா? ஸோ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் காமனா ஒரு வந்து அரௌண்ட் ஒரு 292 டாபிக்ஸ் இருக்கு. அதுபடி நான் அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயில் டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சாயில் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ரொம்ப கம்மியா வந்து படிச்சீங்க அப்படின்னா இந்த சாயில் டாபிக்ஸ் வந்து போதும். அதை வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மண் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எத்தனை பிரிவா பிரிக்கிறாங்கன்னா 8 பிரிவு. ஸோ இந்தியாவில் சாயில வந்து எத்தனை பிரிவா வந்து பிரிக்கிறாங்க? 8 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எத்தனை பிரிவா வந்து பிரிக்கப்படுது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து யார் பிரிக்கிறா அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. யார் பிரிக்கிறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பக்காவா நீங்க வந்து படிங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் டிஆர்டிஓ இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல அக்ரிகல்ச்சர்ல மிக முக்கியமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா? இது வந்து மத்திய விவசாயத்துறை அமைச்சரத்துக்கு கீழே வந்திருக்கு. 1929 இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, 1929 இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வந்திருக்கு. 1929 வந்து உருவாக்குறாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு வந்து கேட்பாங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் டெல்லியில வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்க அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. இதோட ரீசன்ட் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து மெயினா வந்து பார்க்கணும். இந்த கிஷான் இன்டகிரேட்டட் ஆப் அப்படிங்கக்கூடிய ஆப் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ திரும்ப வந்து வருவோம். அப்போ யாரு இந்த சாயில டிஃபைன் பண்ணுதா அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கக்கூடிய இந்திய வேளாண் கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கழகம் இது பண்றாங்க. மொத்தம் 8 வகையா. இப்போ இதுல வந்து ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க நல்லா கவனிங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண், இந்தியாவில் அதிகமாக காணக்கூடிய மண் வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன கரெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான லெவல்ல வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில், ஸோ அதுக்கடுத்து ரெட் சாயில்ஸ் வந்து வரும். இந்த ஆர்டர்ஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு சாயிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து மேப் ஓரியன்டான விஷயத்த பேஸ் பண்ணி இது பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கங்கை படுகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். கங்கை படுகை அப்படின்னா கங்கா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுல, இங்க ஃப்ளோ ஆகும் அப் டு இங்க இருந்து அசாம் வரைக்கும், பஞ்சாப்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சாயில் என்ன சொல்லுவோம், அலுவியல் சாயில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? இது வந்து சாயிலோட டைப்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண் சார்ந்த விஷயத்த வந்து பார்க்க போறோம். அலுவியல் சாயில் இது பஞ்சாப் லொகேஷன்ஸ்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சாயில். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கக்கூடிய லொகேஷன். இப்போ டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது இந்த லொகேஷனை டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தான்லயும் கொஞ்சம் டச் ஆயிருக்கும். குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா. ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மணல் வந்து பாத்தீங்கன்னா இதாயிருக்கும். ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்கள் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்க ஊர்ல ஜவுளி கடை வச்சிருக்காங்கன்னா அவனுங்க சூரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஜவுளி வந்து வாங்கிட்டு வருவாங்க, ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அது காரணம் என்ன, ஸோ இந்த லொகேஷன்ஸ்ல பிளாக் சாயில்ஸ் அதிகமா இருக்கு. பிளாக் சாயில்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டெக்ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் லெவல்ல இருக்கிறதுனால கம்மியான ரேட்ல துணிமணிகள் வந்து கிடைக்கும். இது வந்து குரூப் 1 குரூப் 2ல இண்டஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து படிப்பீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி டாபிக்ஸ் கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா என்னென்ன லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா லைக் வந்து இப்போ
சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த லொகேஷன். இதுல ஸ்டீல் பிளானட் சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைவிடத்தை பொறுத்து அமையக்கூடிய தொழிற்சாலைகள் சம்பந்தமான விஷயத்த உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ரைட்டா? அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்போ அடுத்த சாயில் வந்து பாருங்க. அப்போ எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன சாயில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அடுத்த சாயில் வண்டல் மண் பார்த்தாச்சு, கரிசல் மண் பார்த்தாச்சு, செம்மண். ஸோ அடுத்தது ரெட் சாயில் வந்து பார்க்க போறோம். இந்த ரெட் சாயில் டெக்கான் பிளாட்டி இருக்கு இல்லையா, இந்த டெக்கான் பிளாட்டில பிளாக் சாயில சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கும். எங்கெங்களான்னு வந்து பாருங்க. ரெட் சாயில் இந்த லொகேஷன், பிளாக் சாயில் இங்க இருக்கா, இந்த லொகேஷன் ஃபுல்லா வரும், இந்த லொகேஷன் ஃபுல்லா வந்து வரும், இந்த லொகேஷன் ஃபுல்லா வந்து வரும், அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லா வந்து வரும் பிளாக் சாயில்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அருணாச்சல பிரதேஷ், ஓகே, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்துருக்கும். சாரி, ரெட் சாயில். இதெல்லாம் வந்து இதுல செம்மண் சார்ந்த விஷயங்கள். இப்போ செம்மண் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ரெட் சாயில் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மண் வகையும் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரளை மண். இது செம்மண்ணோட தம்பி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சரளை மண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேட்ரைட் சாயில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ஸ்ல வந்து பார்க்கும். முக்கியமா மலை பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மெயினா வந்து கிடைக்கக்கூடிய சாயில். ஸோ அப்போ இங்க லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்ரைட் சாயில் சார்ந்த விஷயங்கள். ஸோ இப்போ இதுல வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த லொகேஷன்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுல இந்த லொகேஷன்ஸ்ல என்ன கிடைக்கு, லேட்ரைட் சாயில்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த லொகேஷன் அங்கங்க பிச்சு அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, லேட்ரைட் சாயில்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த லொகேஷன்ஸ்லாம் இதெல்லாம் மேகாலயா ஹில்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரளை மண் வந்து பார்த்தாச்சு. இது வந்து லேட்ரைட் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபாரஸ்ட் மண். ஸோ ஃபாரஸ்ட் மண் ஆர் வந்து மவுண்டைன் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ மவுண்டைன் சாயில் அப்படிங்கிறது எதுல இருக்கும், மேக்சிமம் மலை பிரதேசங்கள்ல வந்து இருக்கும். ஸோ அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நேரா போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதி லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ரீஜன்ஸ். ஸோ அப் டு இங்கெல்லாம் ஹிமாலயாஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த லொகேஷன்ல இருக்கிறத மவுண்டைன் சொல்லுவோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ஓகே, சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், இங்க இருக்கக்கூடியத மவுண்டைன் சாயில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மேப்பை முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து உடைச்சு தெளிவான முறையில பார்க்கலாம். ஸோ அடுத்த சாயில் வந்து பார்ப்போம், ஏரிட் அண்ட் டெசர்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து வறண்ட இப்ப பாலைவன மண். இப்ப வந்து சவுதி அரேபியா, இந்த துபாய்லாம் டூரிஸ்ட் வந்து போவாங்க, அந்த ஒட்டகத்துல வந்து போறது, அது பாலைவன மண். அது முழுக்க எப்படி இருக்கும், வறண்டு போய் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு குஜராத் ரீஜியன்ல தார் பாலைவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் ஆயிருக்கும் ராஜஸ்தான்ல. தென் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல கொஞ்சோண்டி வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய சாயில் வறண்ட மண் ரிலேட்டடா ஏரிட் சாயில் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடி போனீங்கன்னா உப்பு வந்து இருக்கும், ரைட்டா. சால்ட் வந்து இப்போ வந்து உப்புலாம் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, நிலத்துல பாய்ச்சி அதை எவாபரேட் பண்ணி உப்பு வந்து எடுப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா சலேன் அண்ட் அல்கலைன் சாயில். ஸோ சலேன் அண்ட் அல்கலைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து படிப்பீங்க. ஸோ இது வந்து சலேன் அண்ட் அல்கலைன் சாயில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா உங்களுக்கு இந்த எந்த லொகேஷன்ஸ்ல வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா எவாபரேஷன்ஸ் நடக்கக்கூடிய இடம். முக்கியமா ஆந்திரா, கர்நாடகா, பீகார், யூபி, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி சின்ன லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்மியான இடங்கள்ல தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் சலைன் சாயில் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து மெயினா வந்து படிச்சுட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்ஷி ஐலாண்ட். இப்போ வந்து வெட்லேண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து படிப்போம். சதுப்பு நிலங்கள். ஸோ வேடி ஆர் வந்து சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா கொட்டயம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்க கேரளாவில் கொட்டயம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து இருக்கும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லொகேஷன்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுந்தரவன காடுகள் வந்து இருக்கும் இந்த லொகேஷன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து காணப்படும். அப்போ நீங்க சாயில்ஸ் எந்தெந்த சாயில்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து பக்காவான்னு தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு சாயிலையும் நம்ம வந்து அக்யூரேட்டா வந்து பார்ப்போம்.
தென் நம்ம வந்து டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வியை தொகுத்து வந்து சொல்லிடுறேன். அது மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு வந்து போதுமானது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய சாயில் வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில் அப்படிங்கக்கூடிய வண்டல் மண் சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்க போறோம். ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் படிக்க போது வண்டல் மண் அப்படிங்கக்கூடியது. இப்போ சாயில் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். சாயிலோட வகை, சாயிலோட டைப்ஸ் என்னன்னு வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் சாயில்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, நைட்ரஜன் குறைவா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கக்கூடிய சாயிலோட சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து படிக்கணும். அதோடைய லொகேஷன்ஸ், ஸோ எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன சாயில்ஸ் இருக்குன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் சாயில் ரிலேட்டடா சாயில் எரோஷன் சம்பந்தமான விஷயங்களை வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் சாயிலோட அடுக்கு, அந்த ஒவ்வொரு லேயர் வந்து இருக்கும், ஸோ அந்த அடுக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும். ஸோ இந்த பாத்துல நீங்க வந்து படிச்சீங்கன்னா போதுமானது. சாயில்ல என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் வந்து கேட்பாங்க. இப்போ பாஸ்பரஸ் அதிகமா இருக்குன்னா கம்மியா இருக்குன்னு கேட்பாங்க, நைட்ரஜனே இல்லை அப்படின்னா நைட்ரஜன் அதிகமா இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றுவாங்க. அதை வந்து நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வண்டல் மண் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வண்டல் மண் நான் சொன்ன மாதிரி எங்கே இருக்கு, இந்த லொக்கேஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து கங்கா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும், ரைட்டா. ஸோ இந்த லொக்கேஷனில் வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவரோட டெபாசிட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகும். ஓகே, அதாவது இதுல எப்படி இருக்கும் இந்த வண்டல் மண் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆறு, அந்த ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறு வந்து அடிச்சு வந்து வரும். அடிச்சு வரும்பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அது மூலமா உருவாகக்கூடிய ஆறு வந்து பாத்தீங்கன்னா சிற்றோடைகள், ஆறுகளுடைய வேகம் குறையும் போது, இப்ப ஸ்பீடா வந்தா மண்ணரிப்பு வந்து இருக்கும். ஒரு இப்போ சாயில் வந்து இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஃபுல்லா சாயில் இருக்கு. இப்போ தண்ணி வேகமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுல சாயில்ல அப்பர் லேயரை ஃபுல்லா என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து தூக்கிட்டு போகும். எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகும், ரைட்டா. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டல் மண் அலுவியல் சாயில் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகுது. ஸோ இது ரெண்டு விதமா வந்து சொல்றாங்க, காதர் அண்ட் வாங்கர் அப்படிங்கக்கூடிய ரெண்டு வகையா வந்து சொல்றாங்க. ஸோ காதர் அப்படின்னா, காதர் அப்படிங்கிறது நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க, புதிய வண்டல் மண். வாங்கர் அப்படிங்கிறது ஓல்டு வண்டல் மண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். காதர் அப்படிங்கிறது நியூ, வாங்கருங்கிறது ஓல்டு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் சவுண்டு தெளிவா கேக்குதா? நிறைய பேருக்கு கேட்கலாங்கிறீங்க. கரெக்டா தான் வச்சிருக்கேன். சவுண்டு இப்போ ஓகேவா? இப்போ தெளிவா கேக்குதா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்க வண்டல் மண் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்துட்டீங்க. இந்த வண்டல் மண்ல என்னெல்லாம் அதிகமா இருக்கு, என்னெல்லாம் கம்மியா இருக்கு. இந்த இதுல வண்டல் மண்ணா இருக்கட்டும், கரிசல் மண்ணா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, லைம் வந்து பாத்தீங்கன்னா லைம் அண்ட் கார்பன் கலவை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கலவை. நீங்க நோட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும். அப்போ பொட்டாஸ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலுவியல்ல வந்து அதிகமா வந்து இருக்கு. பி அப்படிங்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்தாலே அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்திருக்கு. நைட்ரஜன் அப்படிங்கக்கூடியது கம்மியா வந்திருக்கு. இது வந்து தெரிஞ்சிடணும், ரைட்டா. ஸோ இந்த மண்ணு வந்து என்னென்ன வகையிலலாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதோட மண்ணோட வகை இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சாண்டி, லோம், சில்டு, கிளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சியில நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸோட மீனிங் தெரியாம கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து பக்கமான முறையில தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரைட்டா. ஸோ இப்போ நான் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு சாயிலோட இது வந்து பாருங்க.
ஓகே. சில்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாண்டி அப்படின்னா இந்த மாதிரி மண் இருக்கும், புரியுதா? சாண்டி அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அந்த தண்ணி பாய்ச்சிட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு ஒரு ஒரு மண் இருக்கும், அது வந்து சாண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில்ட் சாயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை உழுதுருப்பாங்க, நிலத்தை வந்து மாட்டு வண்டியோ ஏதோ வச்சு உழுத பிறகு டிராக்டரை வச்சு உழுத பிறகு ஒரு டைப் ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்கும், சில்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். கிளே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளே தெரியும், சின்ன குழந்தைங்களாம் வச்சு வந்து விளையாடும், கொஞ்சம் பிசுபிசுப்பா வந்து இருக்கக்கூடியது. ஓகே. லோமி அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா லோமி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வண்டல் மண்ணில் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய 4மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுராவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சாண்டி, லோம், சில்ட் அண்ட் கிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா, வண்டல், மண்மண்டி, களிமண் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன்ற கலவைகளான மண்ணடுக்கு எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வண்டல் மண்ணா எப்படி அப்படிங்கிறத. அப்போ இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு, கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரீஜன்ல இருக்கு. கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரீஜன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இங்க இருந்து பஞ்சாப்ல இருந்து அப் டு எங்க வரைக்கும், இங்க பிரம்மபுத்திரா ரீஜன் வரைக்கும் இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூபி, உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார், கிழக்கு கடற்கரை சமவெளி அண்ட் முகத்துவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. இப்போ வண்டல் மண் வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்லாம, இப்போ சொன்னோம் இல்லையா யூபி, பீகார், உத்தரகாண்ட், இது வந்து உத்தரகாண்ட்ல கொஞ்சோண்டு இருக்கும். ஓகே. பஞ்சாப், ஹரியானா, யூபி, ஓகே, இதே மாதிரி ராஜஸ்தான்லயும் வந்து இருக்குது, பீகார்ல இருக்கு. ஓகே. ஸோ இங்க அசாம்ல பிரம்மபுத்திரா ரிவர் இங்க ஃப்ளோ ஆகும், இங்கேயும் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கும்போது நம்முடைய கிழக்கு கடற்கரை பகுதி. ஸோ இந்தியாவில் இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து வெஸ்ட் ரீஜன் சொல்லுவோம். வெஸ்ட்ல அரபிக் கடல் இருக்கும், கிழக்குல பே ஆஃப் பெங்கால் இருக்கும். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியிலையும் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கோரமண்டல் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து மலபார் கோஸ்ட்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லொகேஷன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண் வந்து இருக்கு. இப்போ அலுவியல் சாயில் வந்து இருக்கு. ஏன் இங்க வந்து அலுவியல் சாயில் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து இருக்கணும், வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது, கம்மியா தான் வந்திருக்கும். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் வந்து உருவாக்குறாது. ஓகே. ஸோ முகத்துவாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வரக்கூடிய ஆறுகள் மட்டும்தான் முகத்துவாரத்தை வந்து உருவாக்கும். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரோட ஃபீடும் வந்து சரி, அந்த லொகேஷன்ஸ் வந்து சரி, அதுல ஸ்லோவா இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமான செடிமெண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் நீங்க வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல என்னென்னலாம் வந்து விளையும், நெல், கோதுமை, கரும்பு போன்றதெல்லாம் வந்து வரும். இப்போ வந்து பஞ்சாப்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து கோதுமை, இப்போ வந்து விவசாய பில்லு கூட வந்து ஃபைட் பண்ணாங்க இல்லையா, இங்க யூபியில கரும்பு, நெல் இதெல்லாம் வந்து விளையும். இதை வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சாயில் வந்து போவோம், வண்டல் மண் வந்து பாத்தீங்க. அப்போ காதர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது லைட் கலர்ல வந்து இருக்கும். காதர் அப்படிங்கிறது நியூ, பாங்கர் அப்படிங்கிறது ஓல்டு அலுமினியம் சாயில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரைட்டா? ஸோ ஓல்டுல வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு, கிளே இதெல்லாம் வந்து இருக்கும், டார்க் கலர்ல இருக்கும். அப்போ காதர் லைட் கலரு, பாங்கர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர். இந்த மாதிரி மாத்துவாங்க. காதர் வந்து பாத்தீங்கன்னா நியூ லைட்டு, பாங்கர் ஓல்டு டார்க். இந்த கீவேர்டு மட்டும் தான் முக்கியம், மற்றபடி பெரிய லெவல்ல தேவை கிடையாது. அதே மாதிரி இது வந்து செடிமெண்ட்ரி டெபாசிட் மூலமா உருவாகுது. இதுல பொட்டாசு, பாஸ்பரிக் ஆசிட், கார்பன் காம்பவுண்ட் இதெல்லாம் அதிகம். நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி. ரைட்டா? ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் சாயிலுக்கு போறோம். ஸோ பிளாக் சாயில் சார்ந்த விஷயத்தை வந்து பாருங்க. ஸோ பிளாக் சாயில் அப்படிங்கிறது எந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு, இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம். ரைட்டா? குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இந்த லொகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த பிளாக் சாயில் சார்ந்த விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டா, கரிசல் மண் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு சூரத் பிளவு வந்து பார்த்தோம், எங்க 1907 வந்து நடந்தது. இந்த சூரத்ல தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துருக்கும். ஸோ இது டெக்கான் பிளாட்டிவ்ல இக்னாசிஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். இக்னாசிஸ் ராக்ஸ் மூலமா கரிசல் மண் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் டைப் வந்து படிப்போம். ரைட்டா? பாசால்ட்ஸ் அண்ட் இக்னாசிஸ் ராக்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது மூலமா என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில்ஸ் வந்து உருவாகுது. இப்போ இந்த டெக்கான் ரீஜனே வந்து பாத்தீங்கன்னா வல்கோனிக் எரப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ பூமிக்குள்ள இருந்து வல்கனோ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து கக்கும் போது இப்படி வல்கனோஸ் இருக்குன்னா வல்கனோஸ் வந்து பாத்தீங்கன்னா லாவா வெளியில வந்து கக்கும்.
அப்படி வெளியில வந்து வர்றதுனால டெபாசிட் ஆகி உருவானதுதான் இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண், அதாவது பிளாக் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிளாக் சாயில்ஸ்ல எதனால கருப்பா இருக்கு, ரெட் சாயில் ஏன் ரெட்டா இருக்கு அப்படிங்கக்கூடிய காரணங்களை வந்து கேட்பாங்க. ஸோ இது இப்போ வந்து ரெட் சாயில் வந்து பிளாக் சாயில் வந்து கருப்பா இருக்கிறதுக்கு டைட்டானியம் இரும்பு ஆக்சைடு வந்து காரணம். என்ன சொல்றனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல டைரக்டா வந்து வரும். இதை தாண்டி நீங்க எந்த ஒரு இதையும் வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம், ரைட்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் அயான் இருக்கிறதுக்கு காரணம் தான் பிளாக் கலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல திரும்ப வந்து வாங்க, என்னென்னலாம் குறைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா என்னென்ன லொகேஷன்ஸ் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுல என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரிக் அமிலம், இலை மக்குகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இதுல நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது ஹியூமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு மாடு செத்து போகுது, அதை என்ன பண்ணுவாங்க, உடனே மாடோ நாயோ இறந்தா அதை வந்து மரத்துக்கு இடையில வெட்டி வந்து வைப்பாங்க, அது வந்து உரமாகும். இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வந்து போட்டு அதுல மண்ணள்ளி போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை வந்து உரமாக்கி என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அதாவது இலைகள், விலங்குகள், தாவரங்கள் வந்து மக்கி உருவாகக்கூடிய இதை வந்து பாத்தீங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரிக் ஆசிட்டும், ரைட்டா? ஸோ நைட்ரஜன் பாஸ்பரிக் ஆசிட்டும் ஹியூமஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில்ல கம்மி. உங்களுக்கு ஏன் இதை வந்து அழுத்தி சொல்றேன்னா, நைட்ரஜன் பாஸ்பரிக் அமிலம் என்ன பண்ணுவாங்க, அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, நைட்ரஜன் பாஸ்பரிக் அமிலம் அண்ட் ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 லோவா வந்து இருக்கும். தென் என்னென்னலாம் அதிகமா வந்து இருக்கும், ஸோ அங்க பொட்டாசியம், பாஸ்பரிக், பி வேல்யூ வந்து பார்த்தோம். இங்க வந்து பாருங்க மேக்சிமம் கால்சியம், மேக்னீசியம், கே அப்படிங்கிற மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து வரும், ரைட்டா? என்னென்னலாம் வந்து இருக்கு பாருங்க, கால்சியம், மேக்னீசியம், கார்பனேட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் இரும்பு, சுண்ணாம்பு, மேங்கனீஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கு. ஸோ இதை நீங்க வந்து பட்டியல் போட்டு எழுதிக்கணும். கால்சியம், மேக்னீசியம், அயான், அலுமினியம், லைம் சொன்னோம் இல்லையா, சுண்ணாம்பு சத்து, ஓகே, மேக்னீசியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சாயில்ல அதிகம். ஸோ இந்த பிளாக் சாயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ மகாராஷ்டிரா, இதுல மால்வா பிளாட்டியூ அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. அது என்ன மால்வா பிளாட்டியூ அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இந்தியாவில், ஓகே, ஸோ ஒவ்வொரு லொகேஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டுருவாங்கன்னா, மால்வா பிளாட்டியூல சீரடி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க. மால்வா பிளாட்டியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை மத்திய பிரதேசுக்கு மேல ராஜஸ்தான் பக்கத்துல வந்து இருக்கு. ஆரவள்ளி மலைத்தொடர் இங்க வரும். ஆனா சீரடி சாய்பாபா கோயில் இங்க இருக்கு. உங்களுக்கு யூபிஎஸ்சில இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ இங்க வந்து பாருங்க, ஸோ இது வந்து டெக்கான் பிளாட்டியூ, இது ஃபுல்லாவே வந்து டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். மால்வா பிளாட்டியூ இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படிங்கிறது இந்த லொகேஷன். ஸோ உங்களுக்கு புந்தல்கண்ட் ரீஜியன்ல தான் உங்களுக்கு வந்து இது டைகர் ரிசோர்ஸ் கேன் பேத்துவா ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல தான் கேன் பேத்துவா அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட் இந்த லொகேஷன்லாம் வந்து நடக்கு. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சாம்பல் ரிவர் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. இப்போ பிளாக் சாயில் அப்படிங்கிறது எந்தெந்த ரீஜன்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முக்கியமா மால்வா பிளாட்டியூ அப்படிங்கிறது. ஸோ மால்வா பிளாட்டியூ அப்படிங்கிறது நான் வந்து காமிச்சேன். ஸோ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா மால்வா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால்வா பிளாட்டியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கத்தீர்வார் பெனிசுலா அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தீர்வார் ரீஜியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த லொகேஷன் சௌராஷ்டிரா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் இந்தியாவில் அதிகமான இரிகேஷன் ஸ்கீம் இந்த லொகேஷன்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, கத்திர்வார் பிளாட்டியூ ஆர் வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா ரீஜியன் வந்து சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பிளாக் சாயில் இருக்கு. இங்கிட்டு கல்ஃப் ஆஃப் கட்சி, இதுக்கு இடையில சௌராஷ்டிரா வந்து இருக்கு, ஆர் கல்ஃப் ஆஃப் காமத். கல்ஃப் ஆஃப் காமத்துக்கும் கல்ஃப் ஆஃப் கட்சிக்கும் இடையில இருக்கிறது சௌராஷ்டிரா ஆர் கத்தீர்வார் பெனிசுலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த லொகேஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் சாயில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கானால ராயல்சீமா அப்படிங்கிறது, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா சீரடி எங்க இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல்சீமா திருப்பதி எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து
கேட்பாங்க. இப்போ ஆந்திராவில் கீழே இருக்கக்கூடிய பகுதி, பாட்டம்ல இருக்கக்கூடிய பகுதியை ராயல்சீமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? இப்போ மேப்ல பாருங்க இந்த லொகேஷன். ஏன்னா இப்போ 3 கேபிட்டலா வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இங்க வந்து பாருங்க ராயல்சீமா அப்படிங்கக்கூடிய லொகேஷன். ஓகே. ஸோ இந்த ராயல்சீமா அப்படிங்கக்கூடிய லொகேஷன். ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்க ஆந்திராவை 2ஆ வந்து உடைக்கிறாங்க. கோஸ்டல் ஆந்திரா ரீஜியன், ராயல்சீமா. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வந்து இருக்கு. கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து உண்டு. அதுபடி என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து பாத்துக்கணும். ரைட்டா? இப்போ ஆந்திராவில் 3 கேபிட்டல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கேபிட்டல் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ராயல்சீமா ஆந்திராவில் வந்து இருக்கு. நல்லா வந்து என்ன பண்ணிக்கணும், நார்த்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த லொகேஷன்ல இந்த வருது. ஸோ அப்போ பிளாக் சாயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பிளாக் சாயில்ல காட்டன்ஸ் அதிகமா வந்து விளையும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள், மில்லட்ஸ், சுகர் கெயின்ஸ், கரும்புஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ. ஸோ இந்தியாவில் டொபாக்கோ முத அறிமுகப்படுத்தினது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. போர்ச்சுகீசியர்கள். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதுல நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஓகே, கால்சியம், மேக்னீசியம், கார்பனேட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மேக்னீஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இப்போ வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பொம்மைலாம் வந்து செய்வாங்க, களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான். நல்லா தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எப்பவுமே வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். வறந்துடுச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு விழுந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயிலுக்கு அதிகமா வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ மாவளா பிடபூமி, கத்திரிவார் தீபகற்பம், தெலுங்கானா, ராயல்சீமா இதெல்லாம் வந்திருக்கு. பருத்தி, திணை வகைகள், புகைகளை, கரும்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விளையுது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில பக்காவா வந்து பச்சுக்கோங்க. இது வந்து தெரியும். ஸோ இந்த சாயில ரெகூர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயில ரெகூர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகூர் சாயில். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி டெக்கான் பிளாட்டியூல வல்கனோஸ் ஆக்டிவிட்டிஸ்னால மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து உருவாகுது. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட இதுக்கு வந்து மெயின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம், இரும்பு தாது தான் மெயின் ரீசன். அது வந்து இதா இருக்கு. ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அயான் அண்ட் அலுமினியம் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமானது. லைக் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ ஆயில் சீட்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்டு, டொபாக்கோ, சுகர் கெயின்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஹை லெவல் வாட்டர் மாய்ச்சர் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சாயில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி கால்சியம் கார்பனேட், மேங்கனீஸ், பொட்டாஸ், ஓகே, இரும்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைம் அதெல்லாம் அதிகமாக இருக்கு. பாஸ்போரிக் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருக்கு. ரைட்டா? ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து என்ன விழும், கிராக் வந்து விழும், அந்த விரிசல் வந்து விழும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் சார்ந்த விஷயத்த வந்து பார்ப்போம். எல்லாருக்கும் தெளிவாக புரியுதா? இது சாதாரண புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரி தான். அந்த வரிகளை நம்ம எப்படி உள்வாங்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விதம் இருக்கு. ஸோ அப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எளிமையா வந்திருக்கும். சவுண்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு சவுண்டு சரியில்லைன்னா உங்க மைக்கை வந்து இது பண்ணுங்க. நான் மைக் எல்லாமே பக்கத்துல தான் வந்து வச்சிருக்கேன். எல்லாரும் சவுண்டு ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கோங்க. செம்மண் சார்ந்த விஷயம், செம்மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உருவாகுது, ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் அப்படிங்கக்கூடிய ராக்ஸ், அந்த கிறிஸ்டலைன் இருக்கக்கூடிய 2 வகையான இந்த கிறிஸ்டலைன் ராக்ல 2 வகையான விஷயங்கள் வந்து இருக்கு. கிரானைட் அண்ட் நைஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல பாறைகள்ல வந்து கேட்பாங்க. படிக பாறைகள்ல கிரானைட் அண்ட் நைஸ் இருக்கு. பிளாக் சாயில்ல எது இக்னாசிஸ் ராக் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ படிக பாறையில இருக்கக்கூடியது கிரானைட் அண்ட் நைஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இந்த கலர் ரெட்டா வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலர் வந்து ரெட்டா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், ரெட் சாயில்ல கலர் ரெட்டா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அயான் அண்ட் மேக்னீசியம். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அயான் ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கிறதுனால அதுதான் வந்து மெயின் ரீசன் ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரைட்டா? கிரானைட், நைஸ், ரெட் சாயில் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரியும். ரைட்டா? இரும்பு மற்றும் மேக்னீசியம் அதிகமாக இருப்பதனால் இது சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நைட்ரஜன் கம்மி, இங்கேயும் நைட்ரஜன் கம்மி, 3லையும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து கம்மியா வந்திருக்கும். ஓகே.
ஸோ இந்த செம்மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் வந்து கம்மி, இலைமக்கு ஹியூமஸ் சொன்னோம் இல்லையா அதுவும் கம்மி, பாஸ்போரிக் அமிலமும் வந்து கம்மி, அண்ட் லைம் சுண்ணாம்பு சத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி. ரைட்டா? ஸோ அப்போ எது எது அதிகம் எது எது கம்மி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து உரம் போட்டாங்க அப்படின்னா இந்த மண் என்ன பண்ணலாம், விவசாயம் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணும். ஓகே, அப்போ என்னெல்லாம் கம்மி, நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இந்த டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அப்போ நைட்ரஸ், ஹியூமஸ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயான் அண்ட் மேக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆமினிபஸ் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெட் சாயில ஆமினிபஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா போதும் தெரியும். நான் பள்ளி புத்தகத்துல இருக்காத விஷயத்தையும் லிங்க் பண்றேன். இது யூபிஎஸ்சில கேட்கப்பட்ட முக்கியமான குறிப்புகளையும் உள்ள வந்து கொண்டு வரேன். அப்போ நீங்க ஸ்கூல் புக் படிக்கும்போது இதெல்லாம் முக்கியம், அதை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஆமினிபஸ் அப்படிங்கக்கூடியது. ஸோ இதுல என்னென்னலாம் வந்து விளையும், ரைஸ், மில்லட்டு, டொபாக்கோ, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த சாயில்ல வந்து விளையுது. அப்ப என்னென்ன விளையும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க வீட்டு, ரைஸு, காட்டனு, சுகர் கேன் அதெல்லாம் வந்து விளையுது. ஆனா மோஸ்ட் ரைஸு, மில்லட்டு, டொபாக்கோ, வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விளையுது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கு ரெட் சாயில் அப்படிங்கிறத வந்து பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க இந்த லொகேஷன் டெக்கான் பிளாட்டியூவை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜியன், இந்த லொகேஷன் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய லொகேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கி, செம்மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கி. இந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வெதர் பேட்டர்ன், ராக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து உருவாகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ரெட் சாயில் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து மென்துகள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரைசல் இதெல்லாம் வந்து இருக்கு. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதை சொன்ன மாதிரி லொக்கேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நெல், பருத்தி, கரும்பு இதெல்லாம் வந்து விளையுது பார்த்துக்கோங்க. அடுத்து சரளை மண். ஸோ இப்போ ஒரு மணல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஹீட்டா வந்து மாறுது. ஹாட் அண்ட் ட்ரே கண்டிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனு வெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து மாற்றுவாங்க. ஓகே, வார்ம் கண்டிஷன் அப்படின்னு வந்து மாற்றுவாங்க. இது ஒரு மண்ணுல அதிகமான வெப்பம் வந்து இருக்கிறதுனால, வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து அந்த வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து போக ஆரம்பிச்சிடும். ஓகே, லீச்சிங், மண் சுவரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெதர் பேட்டர்ன் சேஞ்சினால போகக்கூடியதா லீச்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மூலமா சரளை மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்ரைட் சாயில் வந்து உருவாகுது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல அயான் அண்ட் அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இரும்பு, அலுமினியம் அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கு. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். எங்க வந்து இந்த லேட்ரைட் சாயில் வந்து கிடைக்குன்னா உயரமான மலைப்பகுதி. ஓகே, ஸோ உயரமான மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலைன் வேல்யூ, ஸோ அமிலத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா உயரமான மலைப்பகுதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மண்ணரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது கீழே தான் வந்து இருக்கும். அந்த மலையில இருந்து வரும்போது தான் வந்து அரிப்புகள் வந்து இருக்கும். ஸோ இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு, அந்த அமிலத்துடைய அளவு அதிகமாகவும் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாகவும் வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த பேட்டர்னை அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. உயரமான பகுதியில குறைவாகவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கு அமிலத்தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பொதுவா மாய்ச்சர். இப்போ வந்து பிளாக் சாயில் வந்து சொன்னோம், அது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு, உங்களுக்கு தண்ணீரை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொன்னோம். ரைட்டா? ஸோ இப்போ ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளே மாய்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது சரளை மண்ணுடைய முக்கியமான பண்புகள். எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அசாம் ஹில்ஸு, ஓகே, கேரளா, ஓகே, ஸோ கேரளா இங்க வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அடிவார பகுதி, ஒடிசா கிழக்குங்களாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு மலை பகுதினாலே உங்களுக்கு வந்து காஃபி, இப்போ வந்து கர்நாடகாவில் காஃபி. ஓகே, இது உங்களுக்கு வந்து இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலைப்பகுதியில் ரப்பர் வந்து விளையும். இது கர்நாடகாவில் காஃபி வந்து விளையும், அசாமில் வந்து காஃபி வந்து விளையும். ஸோ இந்த மாதிரி இது கீழ்ப்பகுதினா முந்திரி, மரவள்ளி கிழங்கு. இப்போ உங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலம் கொஞ்சம் தரிசு நிலமா இருந்தால்
உடனே கிழங்கு போட்டுருவாங்க. அது கம்மியான தண்ணி பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமானது. ரைட்டா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லேட்ரைடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து என்ன என்ன பண்ணும், வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆனால உருவாகக்கூடிய ஒரு முக்கியமானது. ஓகே, ஸோ இதுல என்ன ஆகுது, லீச்சிங் அப்படிங்கிறது மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹெவி மழை பெய்யறதுனால அதுல இருக்கக்கூடிய சத்துகள் வந்து குறையறதுனால இந்த மண் வந்து உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இரும்பும் அலுமினியம் எஃப்இயும் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கொடுத்துருவாங்க, எஃப்இஏஎல் அப்படின்னு வந்து கொடுத்து பிளாக் சாயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அப்படி வந்தாலே என்ன பண்ணிடணும், லேட்டரல் சாயில கிளிக் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஹியூமஸ் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மரத்துடைய இந்த கிளைகள் உதிர்ந்து, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கும். ரைட்டா, அந்த சத்துகள். ஆனா இந்த லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் வந்திருக்கும். இது வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ முக்கியமா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், ராஜ்மால் ஹில்ஸ் உத்தரகாண்ட்ல வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்தந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கு. இந்த லொகேஷனை என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சாயில் சம்பந்தமா மிக முக்கியமானது. இது வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில, ரைட்டா, ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து லேட்ரைட் சாயில்ஸ் வந்து இருக்கு இந்த பகுதி. ஸோ அதுக்கப்புறம் இந்தந்த இதில் சின்ன சின்ன லொகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில்ஸ் வந்து இருக்கு. லைக் வந்து ராஜ்மால் கில் ஜார்க்கண்டில் வந்துருக்கும். ரைட்டா, ராஜ்மால் ஸ்கில் இந்த லொகேஷன்ஸ்ல வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி மகாராஷ்டிராவில் கொஞ்சம் வண்டி வந்திருக்கும், கர்நாடகாவில் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த முக்கியமாக என்னது, டீ, காஃபி, ரப்பரு, ஓகே, கோகோனட்டு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த லொகேஷன்ல விளையக்கூடிய மிக முக்கியமான பயிர்கள். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆயில். ஃபாரஸ்ட் ஆயில்னா இங்க நேரா போங்க. ஓகே, ஃபாரஸ்ட்னாலே உங்களுக்கு இந்த லொகேஷன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், யூபி, சிக்கிம், பூட்டான், அருணாச்சல பிரதேஷ் இந்த லொகேஷன்ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மலை மற்றும் காடு ஃபாரஸ்ட்னால, மலைனாலே உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமா சத்துக்கள் வந்து இருக்கும். நிறைய மரம் இருக்கும், அதுல இருந்து இலைகள் உள்ளும், வெயில் அடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நல்ல மக்கி நல்ல இலை சத்தா வந்து மாறும். அப்போ இலை மக்கு சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமஸ் வந்து என்ன இருக்கும், அதிகமா வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இதை வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இதுல மலை பகுதியில வந்து இருக்கும். மலையோட அந்த ஸ்லோப் வந்து இருக்கு இல்லையா, ஒரு மலை இருக்குன்னா அது வரக்கூடிய கீழே ஸ்லோப் வந்து இருக்கும். அந்த ஸ்லோப் பகுதியிலையும் இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இருக்கு இல்லையா, காடுகள் இந்த மண்ணை பொறுத்தா வந்து வளரும். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ரீஜியன். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஹில்லி ரீஜன்ல வந்துருக்கு. அப்போ இந்த மண்ணை பொறுத்தவரையில ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கும். அதே மாதிரி பொட்டாஸ், ரைட்டா, பொட்டாஸ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். பொட்டாஸ், பாஸ்பரஸ், லைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பொட்டாசு, பாஸ்பரஸ், லைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தாண்டி என்னெல்லாம் வந்து விளையும், டீ, காஃபி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஃபேமஸ். ரைட்டா? ஸோ அப்போ காஃபி, தேயிலை, ஓகே, இதெல்லாம் வந்து வராது. இது எதனால கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மக்காச்சோளத்தை எவன் கொண்டு மலையில இது பண்ணுவான். சில டேட்டா வந்து கொஞ்சம் தேவையில்லாம வந்து இருக்கும். பல வகைகள்லாம் வந்து வரும். ஓகே, அதாவது வெப்பமண்டல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன்ல வளரக்கூடிய மிக முக்கியமான இது. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ், டீ, காஃபி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பைசிஸ் இதெல்லாம் வந்து விளையும். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெளிவா புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? யாரும் போயிடாதீங்க. அடுத்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சியோட டேட்டாவை ஃபுல்லா உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ அடுத்து லேட்ரைட் சாயில் தெளிவா வந்து சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், மவுண்டைன் சாயில் வந்து சொல்லிட்டேன். இதுல பொட்டாசு, பாஸ்பரஸ், லைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதை மட்டும் பாருங்க, உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகே, ஸோ கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோனிஃபரஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். அந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரத்துல கொடை மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம், கோனிஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி ஹெவி லெவல்ல அந்த நிழலே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வராது. ஸோ அந்த மரத்துடைய நிழலே வந்து கீழே வந்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ்ட் நல்ல ஃபாரஸ்டா வந்து இருக்கும். ஸோ கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க ஏரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஸோ இந்த சாயில டெசர்ட் சாயில்னாலே உங்களுக்கு வந்து எங்க நேர எங்க போங்க, ராஜஸ்தானுக்கு போயிருங்க. ஸோ இங்க சட்லஜ் ரிவர்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல இந்திரா காந்தி கேனல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேனல் வந்து ஜாயின் பண்ணிருப்போம். எதுக்கு? இந்த ஏரி ரீஜியன்ல டெசர்ட் சாயில வளமைப்படுத்துறதுக்கு, இங்க விவசாயம் கொண்டு வரதுக்காக இந்திரா காந்தி கேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாயில் அதிகமா வந்து வெயில் அடிக்குது, ஓகே, அதிகமா வெப்பம் அடிக்குது. அப்ப வெப்பம் அடிச்சா அந்த சாயில்ல இருக்கக்கூடிய வாட்டர் எவாபரேட் ஆகும், ரைட்டா? அப்போ அந்த லேயர், அந்த மண்ணுடைய மேலடுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறண்டு வந்து போயிடும். ஸோ அப்போ அதுல எந்த தாவரங்களுமே வந்து இருக்காது. இப்போ வந்து இந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ டெசர்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் நல்ல தடிமனா வந்திருக்கும், நல்லா குண்டு குண்டுன்னு வந்திருக்கும். ஏன் அப்படின்னு, இப்போ கத்தால அந்த செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா குண்டு குண்டுன்னு இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை ஃபுல்லா நல்லா உறிஞ்சி வச்சுக்கணும். எப்பெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உறிஞ்சி வச்சுக்கணும். அதனாலதான் இது வந்து நல்ல பல்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த கத்தாழை செடி, இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து டெசர்ட் ரீஜியன்ல என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ இதுல தாவரங்களே இருக்காது. அப்படி தாவரங்கள் இல்லாத பட்சத்துல என்ன ஆகும், உங்களுக்கு இது அந்த மச்சத்து வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். இப்போ இதே டாபிக்ஸை நான் வந்து லிங்க் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம படிக்கிறது சாயில் தான். நீங்க வந்து தமிழ் இலக்கியத்துல ஐந்திணைகள் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து படிப்பீங்க. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். பாலை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிடணும், நேர தமிழ்ல பாலை வந்து படிக்கிறீங்க. பாலை வந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு பாலைவனம் சார்ந்த விஷயங்கள் அது ரிலேட்டடா. ஸோ இதே சங்ககால இலக்கியங்கள் வந்து போனீங்க அப்படின்னா, சங்ககால இலக்கியத்துல குறுந்தொகையில தலைவன் வந்து பாத்தீங்கன்னா, தலைவன் வந்து காட்டுக்கு போவான். அப்ப வந்து தலைவி வந்து வருத்தப்படுவான். அந்த காட்டுல நடக்கக்கூடிய தலைவன் எப்படிலாம் டிராவல் பண்ணுவான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட் ஏரியாவில் நிறைய திருடர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஓசைகள், அந்த அந்த மரத்துடைய அந்த அந்த விதைகள் அடங்கிய அந்த மரத்துடைய அந்த ஓசை எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடியது. ஸோ கொள்ளையர்கள் வந்து அந்த அம்பு வந்து தீட்டுவாங்க, அதோட சவுண்டு. இதெல்லாம் வந்து சங்ககால இலக்கியங்கள்ல வந்து படிப்பீங்க. அப்போ ஐந்திணைகளை நீங்க என்ன பண்ணணும், இந்த வறண்ட மலை சார்ந்த விஷயத்த நீங்க இது பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி வந்து படிங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தியும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மேலோட்டமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இப்போ இங்க வறண்ட காலநிலை, ஓகே, வறண்ட காலநிலைன்னா அங்க வந்து மழையே வந்து பாத்தீங்கன்னா வந்து பெய்யாது, ட்ரை கிளைமேட் தான் வந்து இருக்கும், ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்கும், ஹை எவாபரேஷன்ஸ் வந்து இருக்கும், சாயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வறண்டு போயிடும். அதே மாதிரி அதுல மரங்களே இருக்காது. மரங்கள் இருந்தா தான் அந்த கிளைகள் வந்து உருளும், அந்த இலைகள் வந்து அது உதிர்ந்து போகும், அது மூலமா ஹியூமஸ் வந்து உருவாகும், அதுவும் வந்து இருக்காது. அப்போ வெஜிடேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து இருக்காது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த லொகேஷனை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏரிட் அண்ட் பாலைவனம், வறண்ட மண் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்னலாம் அதிகமா வந்திருக்கு, உப்பு, பாஸ்பேட், ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இந்த லொகேஷன்ல சால்ட், ஓகே, சால்ட், அல்கலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்திருக்கு. நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்திருக்கு, ஓகே. ஸோ இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ உயிர் சத்து பிளஸ் வந்து நைட்ரஜன் இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, ரொம்ப ரொம்ப லோ ஹியூமஸ் வந்து பார்த்துருக்கோம், லோ மாய்ஸ்சர் லெவல்ல வந்திருக்கும், லைட் கலர்ல வந்து இருக்கும், ரைட்டா? அப்போ ஏரிட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் சாயில பத்தி தெரிஞ்சுட்டீங்க. ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் பகுதி, ரைட்டா? ஸோ இதுல காட்டன்னா வந்து விளையாது, எனக்கு என்னத்தை கொடுத்தானுங்க, ஓகே, காட்டன் கொண்டு அங்க வந்து இதெல்லாம் வந்து விளையாது. ஸோ அப்போ இந்த லொகேஷன்ஸ், அப்போ நீங்க வந்து ஃபாரஸ்ட்ல ரெயின்ஃபால் ரீஜன் வந்து படிப்பீங்க, ஓகே. ரெயின்ஃபால் நான் காமிக்கிறேன். ஒரே ஒரு மேப் தான், அந்த மேப்பை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாம், ரைட்டா? இப்ப இந்தியாவில் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் எத்தனை மீட்டர் மழை பெய்யுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்,
ஃபாரஸ்டோட லெவலை வந்து முடிவு பண்ணும். ரைட்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, முக்கியமா ஏரி டெசர்ட் ஏரியா, இங்க எவ்வளவு சென்டிமீட்டர் கீழே மழை வேணும் வந்து கேட்பாங்க. புரியுதா? இப்போ வந்து பாருங்க, ஏரிட் அண்ட் இந்த லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 25 சென்டிமீட்டர், பிலோ வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் பிலோ வந்து பாத்தீங்கன்னா செமி ஏரிட் அண்ட் ஏரிட் கிளைமேட். செமி ஏரிட் அப்படின்னா 25 to 50, ஏரிட் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் கீழே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதுல கிளைமேட் இதுல வந்து படிப்பீங்க ஃபாரஸ்ட் டைப்ல. அப்போ இங்க இருக்கிறது என்னது, ஹாட் டெசர்ட். ஸோ அப்போ இங்க 25 கிலோமீட்டருக்கு 25 மீட்டருக்கு கீழே மழை பெய்யும். இப்போ இந்த லொகேஷன் பாருங்க, இந்த கேரளா, இதே மாதிரி அசாமு, இதே மாதிரி இங்க நம்ம இவனுங்க அந்தமான் நிக்கோபார், இங்கெல்லாம் ஹெவி ரெயின் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம், பசுமை காடுகள், வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டைப், இந்தியாவில் உள்ள ஃபாரஸ்ட் டைப்ஸ் வந்து படிப்போம். அதான் நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டைப்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அப்போ இப்படிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். ஓகே, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஃபார்மேஷனை என்ன சொல்லுவாங்கன்னா கண்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேயர் ஃபார்மேஷனை கண்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கீவேர்டை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்திரா காந்தி கேனல் இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது வந்து தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சலைன் சாயில், சலை அண்ட் அல்கனைன் சாயில் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? அடுத்து பார்க்கக்கூடியது உப்பு மற்றும் காரமண் ரிலேட்டடா வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாருங்க, ஸோ இந்த சலைன் சாயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பீகார், யூபி, ராஜஸ்தான் இங்கெல்லாம் ஓகே முக்கியமான லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ சலைன் சாயில் வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி பீகார், யூபி இந்த சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சோண்டி தான் இருக்கும், ரொம்ப அதிகமா வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மேப் எடுக்கிறேன், சலைன் அண்ட் அல்கலைன் சாயில். ஸோ இது வந்து நீங்க மேப் வச்சுட்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். நீங்க மேப் இல்லாம நீங்க வந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, மேப்பை ஒரு சைடு வச்சுக்கிட்டு ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அசால்ட்டா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மேப் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க விக்கிபீடியாவில் நீங்க வந்து தேடலாம், என்சிஆர்டியில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. ஸோ அப்போ சலைன் சாயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நேம்லாம் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். கரெக்டான மேப் கிடைக்கல, பார்ப்போம். ஓகே, சலைன் சாயில் ரிலேட்டடா வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த நான் மேப் நான் அடுத்து கூட வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதுல கிளியரா வந்து இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ சலைன் சாயில் ஓரியண்டா வந்து பாருங்க. ஸோ உப்பு மற்றும் காரம் எங்க, ஆந்திரா, யூபி, பீகார், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா வறண்ட பகுதியில் வந்து இருக்கு. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற சூழ்நிலையே வந்து கிடையாது சலைன் சாயில். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பீகார், யூபி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நேம்ல வந்து வேறு பேர்ல வந்து அழைக்கிறாங்கன்னா, ரா அப்படிங்கக்கூடிய நேமு, காலர் அப்படிங்கக்கூடிய நேமு, உசார் அப்படிங்கக்கூடிய நேம். சலைன் சாயில் ரா, காலர், உசார் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இதுல சப்போஸ் இந்த சாயில்ல, சலைன் சாயில்ல ஜிப்சம் வந்து அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பஞ்சாப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரம் அதிகமா வந்து யூஸ் பண்றதுக்கு ஜிப்சம் வந்து பயன்படுத்துவாங்க. ஜிப்சம் பயன்படுத்தினா இந்த சாயில என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ அப்போ ஜிப்சம் பயன்படுத்தி இந்த சாயில ரெக்கவரி வந்து பண்ணி விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ மண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, லோயர்ல இருந்து ஹையர் லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. உப்பு காரத்தன்மையோட வந்து இருக்கு இந்த சாயில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. இன்னும் 2 சாயில் தான் இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சோடியம், மேக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சோடியம், மேக்னீசியம், கால்சியம். உங்களுக்கு உப்புனாலே சோடியம் உப்பு அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட மேக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது
ஸோ டீகம்போஸ்ட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வெதரிங் பேட்டர்னால இது வந்து உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆந்திரா, கர்நாடகா, பீகார், யூபி இந்த லொகேஷன்லாம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷி சாயில், சதுப்பு நிலத்துல வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து இருக்குது. இப்போ இதுல சதுப்பு நிலம்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி ஹோல்ட் ஆயிருக்கும். அப்ப தண்ணி ஹோல்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெவியா வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவில் கொட்டயம் அப்படிங்கக்கூடியது, கேரளாவில் கொட்டயம் அப்படிங்கக்கூடிய லொகேஷன்ல இந்த சாயில் வந்து பாத்தீங்கன்னா பேடி ஆர் மார்ஷி சாயில் வந்து இருக்கு. ஸோ இதை கேரளாவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து கேரளாவில் ஆலப்புழாவிலையும் வந்து இருக்கு, கொட்டயத்திலையும் வந்து இருக்கு. இதை என்ன சொல்லுவோம்னா கேரளாவில் காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயில கேரளாவில் காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேமை நல்லா வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரி கோஸ்டல் ரீஜன் ஒடிஷா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷி சாயில் வந்து இருக்கு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி சுந்தரவன காடுகள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 to 40%. ஓகே, ஸோ 10 to 40% உங்களுக்கு வந்து முக்கியமா. ஸோ இதுல பொட்டாஸ் பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்திருக்கு. பொட்டாசும் பாஸ்பேட் வந்து கம்மியா வந்திருக்கு. இதே மாதிரி ஹியூமஸ் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அது வந்து டம்ப் ஆகுறதுனால கருமை நிறத்திலே வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதுல வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 40% ஆர்கானிக் மேட்டர். இது வந்து நான் வந்து இப்போ சாயிலோட இதை நடத்துவேன், அந்த ரீஜியன்ஸ், அந்த லேயர்ஸ். அப்போ நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இதுல வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது நிறைய தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விளையும். ரைட்டா? ஸோ இப்படிதான் டிஎன்பிசியில் ஒரு இதுல அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்ல ஒன்று இருக்கும், தமிழ் புக்ல இருக்காது. சில டேட்டா வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரிஜினல் டேட்டாவோட கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். நான் என்சிஆர்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரைட்டா? அப்போ பொட்டாசு தென் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஹியூமஸ் வந்து அதிகமா வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மண் வந்து கருமை நிறம் வந்திருக்கும். அதிகமான மழைப்பொழிவு, ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதி வந்திருக்கும். கேரளாவில் ஆலப்புட்டா பிளஸ் வந்து கொட்டயம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒடிசா பகுதி, சுந்தரவன காடுகள். சுந்தரவன காடுகள்ங்கிறது இந்த லொக்கேஷன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ பெங்கால் டைகர் இங்கே வந்து ஃபேமஸ். உத்தரகாண்ட், அல்மோரா, இந்த பீகார்ல ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ரைட்டா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சாயிலோட டைப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சாயிலோட எரோஷன், இப்போ ஒரு சாயில் இருக்குன்னா அது வந்து எப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரோஷன்ஸ் வந்து ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல 2 ஷீட் எரோஷன், கில்லி எரோஷன் அப்படிங்கக்கூடிய 2 கான்செப்ட் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ மண்ணரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குதல், உவர்ப்புத்தன்மை, இந்த மாதிரி பல வகை வந்திருக்கு. இதுல 2 வகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 வகை வந்திருக்கு. அதை என்ன பண்ணிடுறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இதுல யூபிஎஸ்சில உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இந்த டேர்ம்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால இதை வந்து தெரியும். ஸோ இங்க மேப்ல பாருங்க, ரில் அப்படின்னா ஒரு மணல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கிரியேட் ஆகும். ரில் அப்படிங்கிறது ஒரு மணல்ல இந்த மாதிரி லேயர் மாதிரி கிரியேட் ஆகுறது. கில்லி அப்படின்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனியான் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னா அரிப்பு வந்து இருக்கும். ரைட்டா? அரிப்பு இருக்கும். ரிவரைன் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா. ஓகே, கோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கா வந்திருக்கும். கேனியான் அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, பெண்ணார் ரிவர் கேனியான் வந்து இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது பேண்ட்லேண்ட் கோரேஜ் அப்படிங்கிறது இந்த இது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பேட்லேண்ட் டோபாலஜி. இது சம்பல் ரிவர் இருக்கு இல்லையா, சம்பல் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்லேண்ட் வந்து கிரியேட் பண்ணும், சம்பல் ரிவர். ஓகே, ஸோ இது கேனியான் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணார் ரிவர் வந்து கிரியேட் பண்ணும். பெண்ணாறு கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஷீட் எரோஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷீட் எரோஷன் அப்படின்னா உங்களுக்கு மழை பெய்யறதுனால சாயிலோட மேல இருக்கக்கூடிய லேயரை மட்டும் அடிச்சுட்டு போறத ஷீட் எரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கில்லி எரோஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பா இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல பாத்தி கட்டிட்டு கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிச்சிட்டு போறதை என்ன சொல்லுவோம், கில்லி எரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு.
ஸோ இதே மாதிரி சம்பல் வேலி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் உங்களுக்கு பேட்லேண்ட் டோபாலஜி வந்து இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி சம்பல் பேசின ரிவைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்பல் பேசின ரிவைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நீங்க வந்து சாயில் எரோஷன் சம்பந்தமா லைட்டா வந்து பார்த்துட்டீங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் போகும்போது நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து குரூப் 1 மெயின்ஸ் எடுக்கும் போது நான் வந்து இன்னும் அக்யூரேட்டா வந்து படிக்கிறேன். இது மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ இப்போ நான் வந்து டிஎன்பிசியில் 1989 இருந்து இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வியை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து தொகுத்து வந்து கொடுக்குறேன். நீங்க இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. இதை மட்டும் என்ன பண்ணுங்க, வச்சுக்கிட்டு வந்து படிங்க. ஸ்பீடா சொல்றேன், நீங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்பீடா வந்து சொல்ல போறேன். நீங்க டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சாயில் கீழையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? அந்த போர்டு, ஒயிட் போர்டு தெரியுதா? ஒயிட் போர்டு தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஒயிட் போர்டு சின்னதாக இருக்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபெர்டைல் சாயில் வந்து இருக்கு இல்லையா, வளம் மற்றும் வீரியமான மண்ணின் அந்த பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ வீரியமான மண்ணோட பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7. ஸோ அதே மாதிரி சாயிலோட பிஹெச் வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்கா சொல்றேன். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் வேகமா வந்து சொல்றேன். பக்காவா வந்து பார்த்துக்கோங்க. இப்ப சாயில பத்தி நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, மண்ணை பத்தி படிக்கிறத என்ன சொல்லுவோம்? பீடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பீடாலஜி, மண்ணை பத்தி படிக்கிறது பீடாலஜின்னு சொல்லுவோம். நீங்க குரூப் 1 குரூப் 2 எல்லாம் படிக்கிறீங்கன்னா இப்பவே ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் படிப்பேன், அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண பிறகுதான் படிப்பேன்னா நீங்க வந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்லா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேஜ் இந்த பேஜ் அப்படின்னு சொல்லி யாரும் ₹1 கூட டெஸ்ட் பேஜ் கொடுக்காதீங்க. எல்லாமே ரெடியா இருக்கு, பக்காவா இருக்கு. காசு கொடுத்துட்டு கடைசி ஐயோ இவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து மண்ணுடைய வேதியியல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு. மண்ணுடைய வேதியியல் பெயர் சிலிக்கான் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீவிர வேளாண்மை, அதாவது இன்டென்சிவ் கல்டிவேஷன். தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த நிலப்பகுதியில அதிக உற்பத்தி. இன்டென்சிவ் கல்டிவேஷன்னா தீவிர வேளாண்மை அப்படின்னா குறைந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னே தெரியாம கமெண்ட் பண்ணிட்டீங்க. முதல்ல கிளாஸை கவனிங்க. ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண் பகுதியில நடைபெறக்கூடியது, குறைந்த அளவு நிலத்துல அதிக உற்பத்தி பண்ணக்கூடியது இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ சாயிலோட ஃபார்மேஷனையும் பீடாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதையும் நீங்க வந்து வச்சுக்கணும். படிக்கிறதையும் பீடாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து சாயிலுடைய லேயர்ஸ், இது வந்து டிஎன்பிசியில கம்மியாக தான் வந்து கேட்குறாங்க. எஸ்எஸ்சி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இப்போ மண்ணடக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும், உயிரினங்களுடைய ஆதாரம் வந்து இருக்கும், தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளுக்கு மண்ணில் நீர் சேமிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும். இப்போ டீஃபாரஸ்டேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து பார்த்தோம். இப்போ ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டை வந்து அழிச்சிடுறாங்க. அப்ப அழிச்சா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு காடு வந்து அழியுது அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் இது பண்ணலாம்? டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால சாயில் எரோஷன்ஸ் வந்து உருவாகும். கிராசிங், ஆடு மாடை வந்து விட்டு மேய்க்கிறது, மொத்தமா கால்நடை மேய்ச்சல் மூலமா வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால, அதே மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இந்த மாதிரி தவறான விவசாய முறையினால சாயில் எரோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். மனிதருடைய பிழைகள்னால நடக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து எதை மூலமா வந்து தடுக்கலாம்? அப்போ டீஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், கிராசிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஷிஃப்டிங் கல்டிவேஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த சாயில் எரோஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பை வந்து பாத்தீங்கன்னா என்னது? டீஃபாரஸ்டேஷனை, காடு அழித்ததை என்ன பண்ணிருக்கணும்? அஃபாரஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காடை வந்து என்ன பண்ணணும்? வளர்க்கணும். ஸோ வளர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த காடு அழிகிறத வந்து நம்ம மண் அரிப்பை வந்து தடுக்க முடியும். ரைட்டா?
இது வந்து தெரியும். அப்போ காடுகளை வளர்த்தல், மண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது. இப்போ ஃப்ளோ ஆஃப் வாட்டரை நம்ம வந்து சின்ன சின்ன செக் டேம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன டேம் கட்டினோம்னா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண முடியும், மண் அரிப்பை நம்ம வந்து தடுக்க முடியும். ரைட்டா? இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே மாதிரி டெட்ரா ரோசா மண் அப்படின்னா, டெட்ரா ரோசா மண் நெட்ல கூட வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ டெட்ரா ரோசா மண் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு பாறை. ஓகே, கார்ஷட் ரீஜன்ல என்ன இருக்கும், இந்த டெட்ரா ரோசா மண் வந்து இருக்கும். ஓகே, சுண்ணாம்பு பாறை பிரதேசத்துல இந்த மண் வந்திருக்கும், சுண்ணாம்பு பாறை பிரதேசத்துல. ரைட்டா? அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது பாகர் அப்படின்னா என்ன சொன்னேன், பாகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரடு முரணான படிவு, செடிமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கரடு முரணா வந்திருக்கும். ஸோ அது வந்து பாகர்னு சொல்லுவோம். தெராய் அப்படின்னா உங்களுக்கு சதுப்பு நிலம், மார்ஷில் ஐலண்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து சதுப்பு நிலம், தெராய் ரீஜன்ங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாங்கர் அப்படிங்கிறது புதிய பாங்கர் அப்படிங்கிறது அண்ட் காதர். ஸோ இங்க பாங்கர்ங்கிறது ஓல்டு, ஓகே, காதர் அப்படிங்கிறது நியூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ காதர் உங்களுக்கு வந்து நியூ, பாங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு, அதை ஏற்கனவே பார்த்தோம். ரெகூர் சாயில், ரெகூர் அப்படின்னா கீவேர்டை நாத்துல வச்சுக்கோங்க. ரெகூர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மண் பிளாக் சாயில சொல்லுவோம். இந்த பிளாக் சாயிலுக்கு அனதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அயன செர்னோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அயன செர்னோசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் செர்னோசம் அப்படின்னு சொல்லுவோம். எதை? பிளாக் சாயில டிராபிக்கல் செர்னோசம்னு சொல்லுவோம், ரெகூர் அப்படின்னு வந்தும் சொல்லுவோம். இது வந்து நாத்துல வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாம் வந்து கேட்பானுங்க. ரைட்டா? அடுத்து உசார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ உசார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட்டா, இது சலைன் சாயில உசார்ன்னு சொல்லுவோம். சலைன் சாயில வந்து சொல்லிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உசார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து பேட்டி சாயில், மார்ஷி சாயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சாயில கேரளாவில் என்ன சொல்றாங்க, காரி அப்படின்னு சொல்றாங்க. காரி. அப்ப காதரு நியூ, பாங்கரு ஓல்டு, கண்கர் அப்படின்னா கண்கர். ஓகே, சுண்ணாம்பு நூடுல்ஸ், லைம் நூடுல்ஸ் அப்படிங்கிறத கண்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது 1989 இருந்து இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கீவேர்ட்ஸை சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? இதை வந்து படிச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு இதுல இருந்தா வரும், எஸ்எஸ்சி டிஆர்பி எல்லாத்துலயும் வந்து வரும், பக்காவா எழுதி வச்சுக்கோங்க. அப்போ பிளாக் சாயில ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரிப்பீட்டடா வந்து கேட்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகூர் சாயில்ல அயானு இதெல்லாம் வந்து ரிச்சா இருக்கும், நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கும், நைட்ரஜன் இருக்காது, அது வந்து தெரிஞ்சுக்கணும். அலுவியல் சாயில 2 வகையா, காதர் அண்ட் பாங்கர் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அது சாயிலோட டைப்ஸ், காரிஸ். ஸோ அதுக்கப்புறம் சாயிலோட லெவல் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன ரேஷியோஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. அலுவியல் சாயில், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடியது அலுவியல் சாயில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெட் சாயில், ஃபர்ஸ்ட் அலுவியல், அடுத்து ரெட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேட்ரைட் சாயில். ஸோ இந்த ரேஷியோ படி மண்ணுடைய பரப்பளவு பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அலுவியல் சாயில் ஓரியன்டா, ரைட்டா? அலுவியல் சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலுவியல் சாயில் 7.7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது கொஞ்சம் வேரி ஆகலாம், இது டிஎன்பிசியோட டேட்டா. 7.7 லட்சம். பிளாக் சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 லட்சம். ரெட் சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.2. ஃபாரஸ்ட் சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.85. இந்த டேட்டாவை நாத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாரும் கேக்குதா சவுண்டு?
ஸோ அடுத்து நீங்க வந்து பார்க்கக்கூடியது அலுவியல் சாயில்ல. அலுவியல் சாயில்ல என்னென்னலாம் வந்து கம்மியா இருக்கும்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்லாம் வந்து கம்மியா வந்திருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ்ல அதிகமாக வந்து அலுவியல் சாயில்ஸ் வந்து இருக்கு. ரெட் சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசுலார் இந்தியா. ஸோ டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக இருக்கும், பெனிசுலார் இந்தியாவில். ஸோ சாயிலோட அளவில் 2வது இடம் இருக்கு ரெட் சாயில். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70%, 3ல் 2 மடங்கு என்ன சாயில் இருக்கு, ரெட் சாயில் தான் வந்து இருக்கு. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிளாக் சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளாக் சாயில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கிளே வந்து இருக்கும். ரைட்டா? இது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி லாங் டைம்ல வந்து இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதே மாதிரி ஈரமா இருக்கும்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புஷ் புஷ்ன்னு இருக்கும். ஓகே. ஸ்டிக்கியா வந்து இருக்கும். ட்ரை ஆகும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும், சுருங்கி போய் வந்து ஆயிரும் இந்த பிளாக் சாயில். ஓகே. இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ லேட்ரைட் சாயிலுக்கு என்ன இருக்கும், ஹெவி டெம்பரேச்சர், ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும். சரல் மண்ணுக்கு ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால் இருக்கும். அலுவியல் சாயிலுக்கு, வண்டல் மண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நதிகளுடைய படிகையில வந்து உருவாகும். பிளாக் சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விளையும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாறை மூலமா வந்து உருவாகும் அப்படின்னா தீப்பாறைகள் மூலமா, இக்னாசிஸ் ராக் மூலமா இது வந்து உருவாகும். இக்னாசிஸ் ராக் மூலமா. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சர்வதேச அயன் செர்னோசம், டிராபிக்கல் செர்னோசம் அப்படின்னா பிளாக் சாயில் தான். இது வந்து தெரிஞ்சுக்கணும். குஜராத், மத்திய பிரதேஷ் அதுங்கெல்லாம் வந்து இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் காட்டன் வந்து அதிகமாக வந்து விளையும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்க வேண்டியது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாயில் சம்பந்தமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து லேட்ரைட் சாயில் வந்து பார்ப்போமா. அயன மண்டல பருவநிலை காலங்களில் டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் ரீஜியன்ல என்ன ஆகும், லேட்ரைட் சாயில்ஸ் வந்து உருவாகும், அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து மவுண்டெயின் சாயில் அப்படின்னு வந்து மவுண்டெயின் சாயில் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சாயில. ஸோ இதை வந்து லோமி போட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோமி பாட் சால்ஸ் அப்படிங்கக்கூடிய மண் வகை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சாயில்ஸ். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதை வச்சுக்கிட்டு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா வந்து படிச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதுமானது. இதுல வந்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து நான் வந்து இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து வேகமா வந்து கொடுக்குறேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்ல, ஒயிட் போர்டு. ஓகே. வறண்ட மண்டலங்களை பொறுத்தவரையில, ரைட்டா, அலுவியல் சாயிலை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுவியல் சாயில் வந்து மூழ்கிரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹியூமஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கும். பிளஸ் வந்து பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கும். இதை வந்து அலுவியல் சாயில் ஓரியன்டா தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் சிண்ட்ரோம்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவில் 3வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் 3rd லெவல்ல வந்திருக்கு, கருப்பு மணல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை ரெகூர் சாயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அலுவியல் சாயில்ல என்னெல்லாம் வந்து அதிகமா இருக்குன்னா ஹியூமஸ், பாஸ்பரிக் ஆசிட், லைமு, ஆர்கானிக் மேட்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில்ல ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி வறண்ட லெவல்ல இருக்கு இல்லையா, ஏரிட் சாயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை, வெப்பம் ஆவியாதனால இந்த மேலடுக்கு வந்து வறண்டு போய் காணப்படும். ஸோ இது வந்து வறண்ட பாலைவன மண் வந்து முக்கியமானது. ரைட்டா? ஸோ இதுல தாவரங்கள் வந்து இருக்காது, அதனால இலை மக்கு சத்து வந்து பாத்தீங்கன்னா ஹியூமஸ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைவா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெட் சாயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹியூமஸ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில்ல கம்மி. ஏன்னா ரெட் சாயில் கம்மி, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து 1989ல இருந்து அப் டு இப்போ ரீசெண்டா எக்ஸாமுக்கு வரைக்கும் இந்த டிஎன்பிசி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தொகுத்து வந்து கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த எஸ்எஸ்சி இந்த கொஷின்ஸை நான் வந்து சொல்லிடுவேன்.
சொல்றட்டா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? உங்களுடைய விருப்பம் தான். கமெண்ட் பண்ணுங்க. சொல்லணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு கடையை பூட்டிட்டு நாளைக்கு பார்ப்போம். நமக்கு ரொம்ப நேரம் கத்தி கத்தி இதா இருக்கு. ஓகே, இன்னையோட முடிச்சிருவோம். ஒரே ஒருத்தர் டுமாரோன்னு சொல்றாரு. முடியல, ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓகே, 2 பேர் வேண்டாங்கிறாங்க. மற்ற 99% ஓகேன்னு சொல்றாங்க. ஓகே, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய தகவலை நான் வந்து வேகமாக கரெக்டாக நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ சாயில் ஓரியன்டா. ஸோ உங்களுக்கு சாயில் ஓரியன்டா நம்ம வந்து 8ஆம் கிளாஸ்ல ஒரு சில லேயர்ஸ் வந்து படிப்போம். அந்த லேயர்ஸை நான் என்ன பண்ணிடுறேன் இப்போ வந்து காமிச்சிடுறேன். அது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு முக்கியம் கிடையாது. நம்ம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியம் கிடையாது. ஆனா இந்த எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. நம்ம எஸ்எஸ்சி அதுல வந்து கேட்கறாங்க. டிஎன்பிசில இந்த லேயர் இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. நான் அதனால அதை வந்து என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து லைட்டா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சாயிலோட லேயர்ஸ் ஓரியன்டான விஷயங்களை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்க, வேர்ல்டு சாயில் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th டிசம்பர் சாயில் டேஸ் வந்து கொண்டாடுறாங்க. அதையும் நான் வந்து சொல்றேன். ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ பாறைகள் அது வந்து அடுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் வந்து வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ராக்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பேரண்ட்ஸ் ராக்ஸ்ல இருந்து தான் ஒவ்வொரு ராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஒரு சாயில் உருவாக்கான மெயின் ரீசன் என்னன்னா, தாய்ப்பாறை வந்து இருக்கும். அதுல இருந்தா வெதர் கண்டிஷனால, லேண்ட் ஃபார்ம்னால, ஒரு சில இப்போ ஒரு காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காக்காவோ ஒரு இதோ அதை வந்து என்ன பண்ணும், ஒரு பாறையில கொண்டு ஒரு பறவை என்ன பண்ணும்னா பாறையில கொண்டு அந்த விதையை கொண்டு போடும். விதையை கொண்டு போட்டதுனால இப்போ ஒரு பாறை இருக்கு. இந்த பாறையில ஒரு பறவை விதையை கொண்டு போகுது. இந்த 2 பாறை இருக்கு. அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வேர் விட்டு அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா பிய்யும். அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷனால அந்த பாறை உருண்டு என்ன ஆகும், மண்ணா வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி வெதர் கண்டிஷன் குறிப்பிட்ட டைம் ரீஜனால மண் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. ஸோ இந்த மண்ணுல என்னென்னலாம் வந்து இருக்கு அப்படிங்கிற பாருங்க. இந்த மண்ணுல காற்று, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? அப்ப சாயில் உருவாகிறதுக்கு பேரண்ட்ஸ், கிளைமேட்ஸ், டோபாலஜி, ஆர்கானிசம், டைம்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சாயில இருக்கக்கூடிய மேட்டர்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறது கனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா 45%, ஆர்கானிக் வந்து பாத்தீங்கன்னா 5%, 25% வாட்டரு, 25% ஏர். இந்த 4 பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விஷயம் உங்களுக்கு வந்து எதுல இருக்கு, நம்ம சாயில்ல வந்து இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் கேட்பாங்க. கனிமங்கள் 45, கரிம பொருட்கள் 5, நீர் 5, காற்று 25% வந்து இருக்கு. இதை பொறுத்து தான் ஒரு வெர்டிக்கல் ஃபார்ம்ல சாயிலோட ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கு. இதை பொறுத்து தான் என்ன பண்றாங்க, சாயிலோட ரீஜன் வந்து இது பண்றாங்க. இப்போ பாருங்க இந்த இதை. ஸோ இதுல ஒவ்வொரு லொகேஷன்ஸையும் லைட்டா பாத்தீங்கன்னா போதும், டீப்பா பார்க்க வேண்டாம். இது ஏற்கனவே இந்த டெசர்ட் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இதுல ஹியூமஸ் அப்படின்னாலே என்ன இருக்கும், நிறைய சத்துகள் இருக்கும், ரைட்டா? அப்போ ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா அதுல சத்துக்கள் வந்து தேவை. இதுல சத்துக்களுடைய தாவரங்கள் இருக்கும். ஹியூமஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து டாப் சாயில், அடுத்து எலிவேட் லேயரு, அடுத்து சப்சாயில். இங்க பாருங்க, இது டாப் சாயில், இது சப்சாயில். ஓகே, அடுத்து ஹியூமஸ், இது எலிவேட் லேயர், அடுத்து பேரண்ட் ராக்கு, அடுத்து பேரண்ட் ராக். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, OAEBCR அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அப்போ ஆர்கானிக் லேயர், டாப் சாயில், சப்சாயில், பேரண்ட்ஸ், அதுக்கு வந்து பெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி வகையை வந்து பிரிக்கிறாங்க. இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும், உள்ள படிக்க வேண்டாம். என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் சொல்றேன். இப்போ இந்த ஓ அடுக்கு இருக்கு இல்லையா, ஹியூமஸ் இலை மக்கடுக்கு இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான இலைகள், சறுக்குகள், பாசிகள் இதெல்லாம் வந்து இருக்கும். கரிம பொருட்கள் வந்து இருக்கும், ரைட்டா? ஓ அடுக்குல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்க, ஓ ஹரிசன்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ், லீவ்ஸ், ஓகே, ஸோ லிச்சன்ஸ், மோசஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. அடுத்து டாப் சாயில்ல வந்து பார்ப்போம். டாப் சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் வித் மினரல்ஸ். ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணும், மினரல்ஸோட மிக்ஸ் ஆகும். அந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், ஸோ இது மூலமா வேர் அந்த தண்டு வந்து நல்லா ஆகும். கரிமத்தோட கனிம பொருட்கள் வந்து இதாகும். இதை மட்டும் பாருங்க, போதுமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ அடுக்கு, எலிவேஷன்ஸ் அடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எலிவேட்டட் அடுக்கு, இ அடுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த அடுக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து கிளே, அயான், அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த வேர் நல்ல சத்தோடய வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ இதுல என்னெல்லாம் வந்து இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல
இவ்வடுக்கு உயர்மட்ட அடுக்காகும் அடுக்கு அதிக அளவு சுவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா களிமண் இரும்பு அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரைட்டா. இது வந்து தாவரங்கள் வளர்றதுக்கு தேவையான மினரல்ஸ். லீச்சிங் அப்படிங்கிறது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு வந்து போகும்போது அவருடைய மினரல்ஸ் வந்து இது பண்றதை லீச்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிமண் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அடுத்து பி லேயர் வந்து பாத்தீங்கன்னா சப்சாயில் வந்து பார்க்க போறோம். அப்போ இங்க ஒவ்வொன்றா பாருங்க, ஆர்கானிக், டாப் சாயில், சப்சாயில் ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும். இப்போ ஹியூமஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் அந்த இருக்கும். அண்ட் டாப் சாயில்ல ஆர்கானிக் மேட்டர் மினரல்ஸோட மிக்ஸ் ஆகும். எலிவேட்ல என்ன இருக்கும், அயானு அலுமினியம் ஆக்சைடுலாம் வந்து இருக்கும். சப்சாயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது சப்சாயில் வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிமண் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த அடிமண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதர் கண்டிஷன்னால களிமண் அலுமினியம் ஆக்சைடு கனிம பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா வந்து அக்குமுலேஷன் தான் நடக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அல்டர்னேஷன்னால அது வந்து என்ன ஆகுது, அயானு கிளே அலுமினியம் ஆர்கானிக் காம்பவுண்டர் எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆகக்கூடிய ஒரு ரீஜனை என்ன சொல்லுவோம், இது சப்சாயில்னு சொல்லுவோம். அடுத்து பேரண்ட்ஸ் ராக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ராக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பேரண்ட்ஸ் ராக்ஸ் வந்து இருக்கு இல்லையா, பேரண்ட்ஸ் ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தாய்ப்பாறை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டி சிதையும். ஸோ அதுக்கு கீழே எந்த ஒரு சிதைவு இல்லாம சிதைக்கப்படாத தாய்ப்பாறை வந்து இருக்கும். அப்போ சி லேயர் சிதைக்கப்படாத தாய்ப்பாறை. ஸோ அது கீழே கொஞ்சோண்டி சிதைக்கப்பட்ட தாய்ப்பாறை. அடுத்து அடிமணல்ங்கிறது அக்குமுலேட் ஆகும். இந்த அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் அக்குமுலேட் ஆகும். ஸோ அடுத்த லொகேஷன்ல இந்த அலுமினியம் களிமண் இரும்பு அயான் இதெல்லாம் வந்து இருக்கும் ரைட்டா, ஆக்சைடு தாதுக்கள் வந்து இருக்கும். மேல கரிம ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸோட மிக்ஸ் ஆகும். ஸோ அது கீழே ஆர்கானிக் மேட்டர் வந்து இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ ஏஇ அந்த ஆர்டரை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸாம் தகவலுக்கு நம்ம வந்து போவோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை நான் வந்து ஷேர் பண்ணி கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து டெலகிராம்ல உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ திரும்ப நான் சொல்லக்கூடியது இது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாத்தையும் கலந்து ஒரே ஒரு புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தான். சில பேர் கதை விடுவானுங்க, இந்த மாதிரி புக்ல ஸ்கூல் புக்கை படிச்சாவே பாஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸ்கூல் புக்கை படிக்கக்கூடிய விதத்துல வந்து படிச்சா யூபிஎஸ்சி மட்டும் இல்ல, இந்தியாவிலே நீங்க தான் டாப் லெவல், எல்லாத்துலயும் நீங்க வந்து சாதிப்பீங்க. எந்த விதத்துலனாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அது எப்போ அப்படின்னா ஸ்கூல் புக்கை நல்லா உள்வாங்கி நீங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மேப்ல வந்து பார்ப்போம். ஸோ மேப்ல நம்ம வந்து டெலகிராம் மேப் வந்து ஷேர் பண்றேன். அதில் வந்து பாருங்க, இது வந்து வேகமா பார்த்துருவோம், ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதுல உட்காந்துட்டு இருந்தோம்னா டைம் இருக்காது ரைட்டா. ஸோ இதுல விச் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் ஓகே மினரல்ஸோட வந்து இதாகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த லொகேஷன், கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இது எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ஸ். ஓகே, காம்போஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் மிக்ஸ் வித் மினரல்ஸ் அப்படிங்கக்கூடியது என்னது, ஏ ஹரிசான் டாப் சாயில். சப்சாயில அக்குமுலேட் ஆகும் என்னது, அயானு கிளே எல்லாம் அக்குமுலேட் ஆகும். ஸோ இங்க டாப் சாயில்ல உங்களுக்கு ஆர்கானிக் மேட்டரும் மினரல்ஸும் அக்குமுலேட் ஆகுது. ஓகே, ஸோ கம்போஸ் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தைரியமா வந்து படிங்க, இதுதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும் ரைட்டா. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போமா, எல்லாருக்கும் புரியுதா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாயில் ஆஃப் இந்தியா நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் நம்பர் 94 ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாயிலோட டைப்பை பொறுத்து என்ன பண்றாங்க, சாயில் ஆஃப் இந்தியா நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே, சாயில் ஆஃப் இந்தியா. ஓகே, சாயில் ஆஃப் இந்தியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க ரைட்டா. இது வந்து தெரியும். இப்போ ஹெவி ரெயின்ஃபால் ஹெவி ஹியூமிடிட்டி வந்து இருக்கு, ஒரு இடத்துல அதிகமான மழைப்பொழிவு வந்து நடக்குது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இது ஹியூமிடிட்டி வந்து நடக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன சாயில் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க வைப்போம். நான் கொஸ்டின் வந்து ஷேர் பண்றேன்.
ஸோ இது எஸ்எஸ்சியோட சிஜிஎல் கொஸ்டின்ஸு. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் காமிக்கிறேன். 2-3 கொஸ்டின் காமிச்சிட்டு நேராக உள்ள போயிடுறேன். ஓகே, ஹெவி ரெயின்ஃபால் ஹை ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய சாயில் என்ன? ஸோ எல்லோ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயில் கீழே தான் வந்து வரும். எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹெவி ரெயின்ஃபால் ஹை ஹியூமிடிட்டி, அதிகமான ஆர்கானிக் மேட்டர்ஸும் வந்துருக்கும். எது? மார்ஷி சாயில். ஓகே, ஸோ முக்கியமாக பீகார், உத்தரகாண்ட், கோஸ்டல் ரீஜன், பெங்கால், ஒடிசா, தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். ரைட்டா? வெட்டி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, வெரி குட். ஓகே, வெட்டி சாயில் ஆர் மார்ஷி சாயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நான் சாயிலோட டாப் லேயர்ஸ் வந்து காமிச்சேன் இல்லையா, அது ஒரு இன்ட்ரா பாருங்க. தெரியலனா கேளுங்க, நான் திரும்ப தெளிவான முறையில் சொல்லித்தரேன். நான் என்ன சொல்றேனோ நீங்க அதை மட்டும் படிங்க. அதை தாண்டி பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இதை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேள்விகள் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நான் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பண்ணிடுறேன். சில பேர் இதை பார்த்தோன்னே ஐயோ இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, எந்த சாயில ஹியூமஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வந்து சாயில் ஃபெர்டிலைல வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் ராக்கா, சப்சாயிலா எது அப்படிங்கிறத அந்த லேயரை பொறுத்து வந்து கேட்குறாங்க. அடுக்கு மண்ணை வளமாக மக்கச் செய்வது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இங்கே வந்து கவனிங்க. ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் சாயில். டாப் சாயிலில் தான் என்ன இருக்கும், உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஆர்கானிக் மேட்டரும் மினரல்ஸும் வந்து மிக்ஸ் ஆகும். இதுதான் வந்து என்ன ஆகும், ஹியூமஸை வந்து உருவாக்கும். ரைட்டா? அப்போ இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சாயில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கொஸ்டினை நீங்கள் வந்து உள்வாங்கணும். எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எல்லாமே ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக இருக்குது. அதை கொஞ்சம் உள்வாங்கி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் எல்லாருமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம். ஸோ இதில் பிளாக் சாயில் சம்மந்தமான ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு டெலகிராமில் நான் கமெண்ட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன, பிளாக் சாயிலோட பேர் என்ன? பிளாக் சாயிலின் பேர் என்ன, மறுபெயர் என்ன? காதர்னா என்ன சாயில், நியூவா ஓல்டா? காதர்னா என்ன? ஓகே, ஸோ பிளாக் சாயிலுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க கமெண்ட் அள்ளி தெரிகிறாங்க பாருங்க. ஓகே, ரெகுர் சாயில்னு அர்த்தம். காதர்னா பாங்கர்னா ஓல்டு, காதர்னா நியூ. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெட் சாயில் இருக்கு இல்லையா, இப்போ ரெட் சாயில் மேப்பு காமிக்கணும். இந்த ரெட் சாயில் இந்தந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரியும். அப்போ எங்கெல்லாம் இருக்குன்னா, இது வந்து டெக்கான் பிளாட்டின்னு சொல்லுவோம். டெக்கான் பிளாட்டியூல சவுத் சைடும் வந்து இருக்கு, ஈஸ்ட் சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. டெக்கான் பிளாட்டியூல சவுத் பார்ட்லையும் இருக்கு, ஈஸ்ட் பார்ட்லையும் வந்து இருக்கு, ரெட் சாயில் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ராக் மூலமா லோ ரெயின்ஃபால் வந்து இருக்கும். ஸோ அது மூலமா இது வந்து உருவாகுது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஒடிசா, சத்தீஸ்கர், கங்கா, மிடில் கங்கா பிளைன், ஸோ இதெல்லாம் இருக்கு. மெட்டாமார்பிக் ராக்கு அண்ட் வந்து கிறிஸ்டலின் ராக் மூலமா வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ராக். ஸோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு கொஸ்டின் இப்போ உள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து கேட்குறாங்க எஸ்எஸ்சியில்
எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப் தான். மேப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா வந்து கேட்கறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் நீங்க ஸ்கூல் புக்கு படிக்கக்கூடிய மெத்தடே வந்து மாத்துங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்கான கண்டென்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை என்ன பண்ணணும், நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அழகா இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்க டேஷ் டெவலப் ஆன் கிறிஸ்டலைன் இக்னைசிஸ் ராக் இன் ஏரியா ஆஃப் லோ ரெயின்ஃபால் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் டெக்கான் பிளாட்டியூ. இது என்ன ராக்கு? கமெண்ட் பண்ணுங்க ஸ்பீடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லி கொடுத்தேன். இப்போ யாருக்கு தெரியலையா அந்த ஸ்கிரீன்ல? என்ன சொன்னேன்? பிளாக் இது சொன்னேன் இல்லையா, ரெட் சாயில் வந்து சொன்னேன், அந்த தான். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ எக்ஸாம்ல என்ன வருதோ அதை மட்டும் படிங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது ஆட்சியர் கல்வியை ஜிகே புக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சரளை மண் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பார்த்தோம். ரைட்டா? ஸோ இந்த லொக்கேஷன்ல லேட்ரைட் சாயிலு இங்க 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 பிஞ்சு பிஞ்சு கிடக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு சாயில் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரெண்டு லொகேஷன்ல இருக்கும். வெஸ்ட்லயும் இருக்கு, ஈஸ்ட்லயும் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த மண்ணை என்ன மண்ணு, அதாவது மேற்கு கடற்கரையிலையும் கிழக்கு கடற்கரையிலையும் கிடைக்கக்கூடிய மணல் வகை என்ன வகை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க. சரளை மண். வெரி குட். ஸோ இப்போ கோதாவரி இந்தியாவில் முதலா இன்டர்லிங்க் பண்ணப்பட்ட ரிவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோதாவரி ரிவர். ஸோ இந்த கோதாவரி ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்தியாவில் மகாநதி, ஸோ மகாநதி இந்த லொகேஷன்ஸ்ல வந்து வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி லொகேஷன்ஸ். ஸோ இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய சாயில்ஸ், ஸோ இந்த டெபாசிட் ஆகக்கூடிய லொகேஷன்ஸ், ஸோ இந்த டெபாசிட் ஆகுது இல்லையா அந்த ரிவர்ஸ், இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ரிவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் அதையும் வந்து கமெண்ட் பண்றேன். நீங்க அது இப்போ தெரிஞ்சா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் கொஸ்டின் போடுறேன், அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கோதாவரி மகாநதி பகுதியில இருக்கக்கூடிய சாயில். என்ன சாயில்? அலுவியல் சாயில். வெரி குட். ரைட்டா? ஸோ அடுத்து இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1900 இன்னொரு 5 கொஸ்டின் தான். 1956 1956 என்ன பண்றாங்கன்னா சாயில், ஓகே, சாயில் அண்ட் லேண்ட் யூஸ் சர்வே ஆஃப் இந்தியா, லேண்ட் யூஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து உருவாக்குறாங்க. இது எந்த வருஷம்னா 1956 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், சாயில் லேண்ட் யூஸ் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ மார்ஷி நார்த் பிளைன்ஸ்ல இருக்கக்கூடியத உங்களுக்கு தெராய் ரீஜன் இருக்கு இல்லையா, தெராய் ரீஜனை என்ன சொல்லுவோம், மார்ஷி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, மார்ஷி அப்படிங்கிறது தெராய் ரீஜன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து காதர் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா காதர் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா காதர், பாங்கர் இதெல்லாம் நீங்க வந்து மேப்ல வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா? நீங்க ஜியோகிராஃபில நீங்க வந்து ஜஸ்ட் தெராய் ரீஜியன் அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா வந்து வரும். ஹிமாலயாஸ்ல லொகேஷன்ஸ்ல வந்து வரும். அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இருக்கு இல்லையா தெராய் ரீஜன்ங்கிறது இந்த மேப்ல இந்த நேபாள், பீகாருக்கு இடையில வந்திருக்கும்.
இந்த லொகேஷன் இதெல்லாம் தெராய் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி மார்ஷி லொகேஷன்ஸ் இந்த இருக்குல்லையா, இது வந்து தெராய்ங்கிறது இந்த லொகேஷன்ஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில ரெகுர் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ காட்டன் வந்து அதிகமாக வந்து விளையும். ஓகே, ஸோ லோ சாயில் மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து பிளாக் சாயிலில் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ அலுவியல் சாயிலில் உங்களுக்கு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விளையும். அலுவியல் சாயிலில் இங்கே சொன்னேன் இல்லையா, இதில் ரைஸ் வந்து அதிகமாக வந்து விளையும். ஓகே, சட்லஜ், கங்கா, பிரம்மபுத்திரா இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் வந்து வரும். இந்த லொக்கேஷனை பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெட் சாயில் ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அயான் வந்து ப்ரெசன்ட் இருக்கிறதா வந்து காரணம். ஸோ இது எது மூலமாக உருவாகுது, மெட்டாமார்பிக் ராக் மூலமாக உருவாகுது. ஸோ நார்த் இந்தியாவில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில்ஸ் தான் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ லேட்ரைட் சாயிலில் அயான் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். லேட்ரைட் சாயில்னா இந்த பகுதியில், இதில் அயான் ஆக்சைட்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் நைட்ரஜன் பாஸ்பரஸ். ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துருக்கும். ரைட்டா, ஸோ கம்மியாக வந்திருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா, மத்திய பிரதேஷ், ஒடிஷா, சாரி மத்திய பிரதேசில் வராது, கேரளா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஓவராலாக இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட 2010 அப் டு ரீசன்ட், இப்போ லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. ஸோ அந்த டேட்டா வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது வந்து எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து படிச்சிட்டிங்க. முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போதே நான் வந்து யூபிஎஸ்சிக்குள்ள டேட்டாவையும் உள்ளே வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த காணொலியை வந்து போதுமானது, இதை வச்சுக்கிட்டு வந்து படிங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தை ப்ராப்பராக வந்து படிங்க போதும். ஸோ இந்த ஆட்சியர் கல்வியோட 3 புத்தகத்தையும் வந்து வச்சுக்கோங்க, வச்சு பிரித்து மேய்ஞ்சிருங்க. ஸ்கூல் புக்கை நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் டாபிக் வைஸு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. சமச்சீர் கல்வி புத்தகம், சமச்சீர் கல்வி, இது வந்து கம்பைலேஷன்ஸ் வந்து இது பண்ணாதவங்க நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுங்க, ஒழுங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் எதை படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே இதுக்கு பயிற்சி பட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் புக் வந்து வரும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டின்னு வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட ஐடியாவை தான் என்ன பண்ணுறானுங்க இன்ஸ்டியூட்காரங்க சேல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பற்ற, அதாவது ஸ்கூல் புத்தகத்தை எப்படி படிக்கணும், அதாவது புத்தகத்தை எப்படி வந்து படிக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை முன்னாடி ஒரு எக்ஸாமை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு ஒரு பயிற்சி பற்ற வந்து கொடுத்துருப்பேன். அந்த பயிற்சி பற்ற மொத்தமே 2 மணி நேரம் தான். அந்த காணொலியை வந்து பாருங்க. அடுத்து சமச்சீர் கல்வி புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், அந்த காணொலியை பாருங்க. இதை பார்த்துட்டீங்கனாலே நீங்க வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2க்கு 99% வேலைகள் வந்து முடிஞ்சு போயிடும். இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் எதை படிக்கணும், எதை விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காதீங்க. இந்த கம்பைல் பண்ண புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஆட்சியர் கல்வியோட இந்த 3 புத்தகத்தையும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து இது பண்ணுவோம். இந்த டெலகிராமில், வாட்ஸ்அப்பில் உங்கள் மூளையை வந்து மழுங்கடிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவானுங்க. அந்த மாதிரி அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. எதை பண்ணணுமோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகக்கூடிய பாதையில் நான் வந்து கண்டிப்பாக வந்து போக மாட்டேன். கொஷினை போட்டு கமெண்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் அந்த டேட்டா சொல்றதுக்காக கொடுத்தேன். நீங்கள் வந்து 1000 டெலகிராம் குரூப்பில் இருப்பீங்க. இன்னைக்கு குவிஸ் டைம் அப்படின்னு சொல்லி 9:30 to 10:30 அந்த நேரத்தில் புக் எடுத்து படிச்சீங்கன்னா 10 நிமிஷத்துல அந்த டாபிக் முடிஞ்சிடும். 1 மணி நேரம் உட்காந்து இருக்கக்கூடிய கமாண்ட் எல்லாம் வந்து படிச்சுட்டு நைட்டு தூங்கும் போது ஃபுல்லா அதான் மைண்ட்ல வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி விடிய விடிய தூங்காம இருக்காதீங்க. சீக்கிரம் தூங்கி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பரா படிங்க. ஸோ ஆட்சியர் கல்வி புத்தகத்தை ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வகுப்பு பத்தின கருத்துக்களை நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் பத்தின இது வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 நாளைக்கு அப்புறம் அடுத்த டாபிக்ஸ், அதுக்கடுத்த 3 நாளைக்கு அப்புறம் அடுத்த டாபிக்ஸ். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியும்.
ரைட்டா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபீட்பேக் வந்து அனுப்புங்க, சிறப்பாக படிங்க. ஸோ இந்த ஆட்சியர் கல்வி புத்தகத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் சிசெட் வந்து எப்படி படிக்கணும் என்னங்கிறத ஒரு 6:15க்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.